யாக்கோபு போறாப்புல எந்த ரெவலேஷனோட? ஏற்கனவே ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, ஏணியில தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிறார்கள். இப்ப யாக்கோபு நல்லா பாருங்களேன், யாக்கோபு ஊர்ல இருந்து கிளம்பி வரும்போத தனியா கிளம்பி வராப்புல. ரெபேக்கா அவங்க அம்மா யாக்கோபுக்கு ஒரு நன்மை செஞ்சிருச்சு. என்ன? ஏசா சம்மந்தம் இல்லாம வேற ஒரு பொண்ணை கட்டி வந்து டார்ச்சர் பண்றான். இந்த அம்மாக்கு என்ன காண்டோ என்னவோ தெரியல, தேவனால் நடத்தப்பட்டு யாக்கோபுக்கு வலுக்கட்டாயமா ஆசீர்வாதத்தை பிடுங்கி கொடுத்துருச்சு. வலுக்கட்டாயமா பிடுங்கி கொடுத்து ரெபேக்கா தான் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சது. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகள் ரெபேக்கா சாதாரணமான ஆள் கிடையாது. ரெபேக்கா பத்தி நம்ம படிச்சிருக்கோம். ரெபேக்கா எப்படிப்பட்ட பெண்ணுன்னா, சரியான டைம்ல சரியான இடத்துல இருக்கிற ஒரு ஆவியானவர்களால் நடத்தப்படுகிற ஒரு 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 பொண்ணு அது. இப்போ ஒரு சின்ன சாட்சி கேட்கலாம். சொல்லுவாங்க, ஐயோ காலங்கத்திலே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் அப்படிதான் சில நேரத்துல தோணும். ஆனா நான் வந்து ப்ரேயர் பண்ணுவேன், சப்பா எனக்கு வந்து நீங்க இந்த வருஷம் வாக்கு கொடுத்தீங்களா, பல லாங்குவேஜ் நான் கத்துப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மேக்ஸ்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். எனக்கு வந்து மேம் ஃபர்ஸ்ட் சம் போட்டாங்க, அதுலயே எனக்கு புரிஞ்சிச்சு. செகண்ட் சம் வந்து என்னை போட சொல்லிட்டாங்க. எனக்கு பயமாயிடுச்சு, ஐயோ நம்ம எப்படி போடுவோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் ப்ரேயர் பண்ணேன், சப்பா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் சம் போடும்போது நான் போட்டது வந்து எனக்கு நினைப்பூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு நான் போர்டில் போட்டேன். மேம்ல சூப்பராக போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பிரைஸ் லார்ட். இன்னைக்கு என்ன சமையல் பார்த்தீங்கன்னா லெமன் சாதம், அப்புறம் உருளைக்கிழங்கு கூட்டு செஞ்சுருக்காங்க. இந்த ஊழியத்தில் நீங்கள் உங்கள் கருத்தை இணைக்கணும்னு விரும்பினீங்கன்னா எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் பங்கு பெறணும்னு நினைக்கிறீங்கன்னா பங்கு பெறுங்க. அதாவது ஃபஸ்ட்டு எங்களுக்காக ஜெபிங்க. செகண்ட் வந்து இவங்க சமைப்பாங்க, அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா காய்கறி கட் பண்ணுறதுக்கு, இன்னும் பார்சல் பேக் பண்ண, பார்சல் கொடுக்க, இந்த மாதிரி செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் கூட பங்கு எடுத்துக்கோங்க.